இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்பது ஏறக்குறைய தாவேகா எம்எல்ஏக்களை சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆதரவாக வாக்களிக்க கோரி திமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் அணுகியதாகவும் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான முயற்சி நடைபெற்றதாகவும் தாவேகாவினர் கொடுத்த புகாரிலிருந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரை தற்போது அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறது. ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு ஒன்றை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருப்பது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறதுங்கிற பொருளில் தான் நாம் இன்னைக்கு பேசியிருக்கிறோம். தாவேகாவிலிருந்து புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எல்சன் சார் வணக்கம். திமுகவிலிருந்து சூர்யா வெற்றி கொண்டார். அண்ணா வணக்கம். அரசியல் விமர்சகர் ஜவஹர் அலி. அண்ணா வணக்கம். கூடுதலாக நம்மோடு அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரனும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல புகழேந்தி என்ன கேஸ் தாவேகா ஆட்சி யார் கவுக்க பார்த்தா என்ன இப்படி அமலாக்கத்துறை வரைக்கும் போயிட்டீங்களே, பெரிய பவரா இருக்கும் போல உங்களுக்கு. குட் ஈவினிங் டு நியூஸ் தமிழ் 24/7. ஆமா, என்ன நெல்சன் புதுசா பாக்குறீங்களா? இதெல்லாம் சும்மா ஏதாவது மிரட்டுறதுக்கு ஏதாவது கையில கிடைக்குமான்னு. அன்னைக்கு கர்நாடகாவில் 13 காங்கிரஸ் எம்எல்ஏ, 3 ஜேடிஎஸ் எம்எல்ஏ, 16 பேரை ராஜினாமா பண்ண வச்சாங்க சார். பண்ண வச்சாங்க இல்லையா? 16 பேர்த்த ரிசைன் பண்ண வச்சு அங்க ஆட்சி கவிழ்ப்பே நடத்தி காமிச்சாங்க. விடிய விடிய சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் எல்லாம் நடந்துச்சா இல்லையா சார்? அது அங்க பாத்தீங்க. இன்னைக்கு தீதியை கவுத்து 20 லோக்சபா எம்பிஸ் அவங்க எல்லாம் பிஜேபிக்கு போயிட்டாங்களாம். அவங்க மேல எந்த என்கொயரியும் பாயாது, மணி லாண்டரிங் இருக்காது, அவர்களெல்லாம் உத்தம புத்திரர்கள். ஏன்னா தேர்தலில் ஜெயிச்சப்போ பிஜேபி பேரை சொல்லி தானே ஜெயிச்சிருக்காங்க. ஆகவே இது வழக்கமா நடக்கிற ஒண்ணு. கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் ஃபைல்டு பை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய்னா கூப்பிட்டு டெல்லியில விசாரிக்க இல்லையா? இங்க என்ன சிபிஐ ஆபீஸ் இல்லையா? ஆனா வேணும்னா கூப்பிட்டுக்கோங்க, வேணும்னா இது மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா எனக்கு என்ன புரியலன்னா, தாவேகா அரசு அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகா எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அதனால அந்த அப்ரோச் டீல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓப்பனா பேட்டி கொடுக்குறாரு. அதிமுகவிலிருந்து குதிரை வேற வழக்க ஒன்று தாவேகா மேல போடுவாங்கன்னு பார்த்தா தாவேகா ஆட்சியை கவிழ்க்க திமுக முயன்றதுன்னு ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு ஒன்று போட்டிருக்கீங்களே. உங்களுக்கு ஒண்ணுன்னா டெல்லியில இருந்து வரிஞ்சு கட்டிட்டு வராங்களே, அது எப்படின்னு கேட்கிறேன். வரிஞ்சு கட்டிட்டு வரல சார், கையில இப்ப எடுத்திருக்காங்க. அதுக்கு யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம்னு நீங்க பொறுத்திருந்தா பாக்கணும். கையில எடுத்த உடனே எங்களுக்கு சாதகம் நீங்க எப்படி சொல்றீங்க? அதுக்குதான் அதை திரும்ப சொல்றேன். தமிழ்நாட்டுல 2 புகார் இருக்கு. ஒன்று தாவேகா மீது குதிரை பேரம் நடத்தி எதிர்கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை வாங்குறாங்கன்னு. அந்த புகார் மேல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அதிமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறாரு. அது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது யாருமே புகார் கொடுக்காத ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சொன்னாருன்னு திமுக எங்களை அணுகுனாங்க, ஆட்சிக்கு கவிழ்ப்புக்கு பேசினாங்க, சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்களிக்க சொல்றாங்கன்னு சொல்ற இந்த புகார் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் காமிக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றேன். How can you say ஆர்வம்னு சொல்றீங்க? ஆர்வமா இது கொண்டு போறீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இது கம்ப்ளைண்ட் சொன்னா உள்ள போடுறாங்க. உள்ள பூந்த பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு கூட்டு விசாரணை பண்ணோம். இப்ப 4 பேர் ரிசைன் பண்ணாங்க சார். அப்புறம் 2 பேர் ரிசைன் பண்ணாங்க சார். மொத்தம் 6 பேர் நெல்சன் சார். இது 6 பேரும் குதிரை பேரத்தில் வந்த ஆட்கள்லாம் இல்ல. அது சுத்தமான பொய், வடிகட்டின பொய். எந்த குதிரை பேரம் எங்க நடக்குது? குதிரை பேரத்துக்கு உட்படாத ஆட்கள் தான் வெளியில வந்திருக்கிறது. இப்போ அவங்களுக்கு குதிரை பேரம்னா என்ன பணம் கொடுக்குறாங்கன்னு மறைமுகமா சொல்றீங்க. ஒண்ணு இல்லைண்ணே, நான் என்ன கேட்கிறேன், ஊத்தங்கரை எம்எல்ஏவுக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி நாங்கள் செந்தில் பாலாஜி டீம்ல இருந்து தான் பேசுறோம், நாங்கள் சபாநாயகர்களாக தீர்மானம் கொண்டு வர போறோம், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பேசியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இந்த கேஸ் போட்டிருக்காங்க. அதிமுகவுல இருந்து ரிசைன் பண்ண 6 எம்எல்ஏக்கள்கிட்ட இதே மாதிரி யாராவது பேசியிருப்பாங்கல்ல? யாரு பேசினாங்க, எங்க பேசினாங்க, எப்படி பேசுறாங்கிற தகவலே வெளில வரலையேன்னு. வித்தவுட் எவிடன்ஸ் எப்படி நீங்க டீடைன் பண்றீங்க? அரெஸ்ட் பண்ண முடியும்? 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். எவிடன்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. அவங்களும் இவங்களும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆட்சி கவிழ்ப்புக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு பார்த்தாச்சு. 2 பேரும் மறக்குமா? இன்னைக்கு ஒரு உண்மை சொல்றேன் நான். என்ன இருக்கு 24/7 தமிழுக்கு 4 பேர் எடப்பாடி பழனிசாமி டீம் டைரக்டாவே பார்த்து திமுகவில் பார்த்து பேசுனாங்களாம். அப்புறமா திமுக பின்னாடி சரியா வராதுன்ற மாதிரி விட்டுடுச்சு. இது அப்ரோச் பண்ணியிருக்காங்க சார். ஆகவே இங்க எனக்கு புரியலனா, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு தேர்தல் முடிவுகள்ல வெற்றி பெற்ற தரப்பினர் தங்களுக்குள்ள குழுனி அமைக்கிறது எப்படி இல்லீகல் ஆகும்? வாட் இஸ் தி ராங்? யூ ஆர் 100% கரெக்ட். கரெக்ட்டா இப்பதான் நீங்க பாயிண்ட்க்கு வந்தீங்க. எப்படி இல்லீகல் ஆகும் சொல்லுங்க எனக்கு.
அது இல்லீகல் ஆகாதுண்ணே. எதிர்கட்சியில இருந்து எம்எல்ஏ வாங்குறது இல்லீகல் தானே. யார் வாங்குறா எம்எல்ஏவை? யார் பர்ச்சேஸ் பண்ணா எம்எல்ஏவை? எப்படி சொல்றீங்க நீங்க? இந்த 6 பேர் ரிசைன் பண்ணாங்கல்லண்ணே, இந்த 6 பேர் ரிசைன் பண்ணவங்களை விட்டுருங்க. அசம்பிளில 24 பேர் எந்திரிச்சு கை தூக்குனாங்கல்ல, இந்த அரசை ஆதரிக்கிறோம், அதுக்கு பேர் என்னண்ணே? ஆதரவு. கொறடா உத்தரவு என்ன? கொறடா உத்தரவு என்னன்னா, கொறடா உத்தரவு என்ன? கொறடா உத்தரவு என்ன? 47 பேர்ல 24 பேர் ஆதரிச்சு ஓட்டு போட்டா ஆதரவு. அந்த 24 பேரும் நீங்க பார்க்க தான் போறீங்க. 47 பேருக்கும் கொறடா உத்தரவு தாவேக்கா கொண்டு வருகிற நம்பிக்கைக்கு வரும் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கணும். ஆனா நீங்க 24 பேர் ஆதரவு கொறடா வந்துட்டாங்கல்ல சார். கொறடா ஸ்கொயர் ஒரு கொறடா இருந்தா ஓகே, 2 கொறடா இல்ல உள்ள வந்தாங்க. நீங்க எங்க கொண்டு போறீங்கன்னா 2 பழம் வாங்க சொன்னேன், ஒரு பழம் தான் மீதி இருக்கு, இன்னொரு பழம் எங்க கிட்ட அதான் இந்த பழம்ங்கிற இடத்துக்கு கொண்டு போறீங்க. அதிமுகவுக்கு ஒரு கொறடா தானே, அது அக்னி கிருஷ்ணமூர்த்தி தான். அது எப்படி சொல்லுவீங்க நீங்க? அப்ப 20 இப்ப அதிமுக 2 கொறடா இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. இப்ப அதிமுக 2 கொறடாவா சார்? அங்கதான் அல்வா கொடுக்கப்பட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கேளுங்க. உடனே டிஸ்குவாலிபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. சபாநாயகர்கிட்ட போய் இவர் இந்த எடப்பாடி பழனிசாமி லெட்டர் கொடுத்தாரு. இவர் தான் அக்னி கிருஷ்ணமூர்த்தி யாரும் சொல்றீங்களா, அவர் தான் ஒரிஜினல் விப்புன்னாரு. ஓ, இது டிஸ்குவாலிபிகேஷன் வரைக்கும் போகுதா? ஓகே ஓகே ஓகே, அதுக்கு என்ன வேணும்? 5 நாளுக்குள்ள மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். கொடுத்துலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விறுவிறுன்னு லெட்டர் எழுதி கொடுத்தாச்சு, அதை அவர் வாங்கிட்டாரு சபாநாயகர். அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்பதானே ஒவ்வொருத்தர வெளியில வராங்க. அப்புறம் லைனா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதுதான் எடப்பாடிக்கு இருந்த அடி பழனிசாமிக்கு. ஆகவே அதை பத்தில கவலையே இல்லை. ஆகவே அவர் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தார், முதுகுல குத்தினார். இப்ப அவருக்கு திருப்பி குத்தியாச்சு. ஆகவே இதை டிசைட் பண்ண வேண்டியது சபாநாயகர். ஸ்டில் பெண்டிங்ல, என்கொயரி பெண்டிங்ல இருக்கு. அப்புறமா கோர்ட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் நடக்கும் சார். இது வந்து நீங்க வந்து தாவேகா அரசுக்கு ஒரு பாதுகாவலராக மோடியும் அமித்ஷாவும் இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட், அதனால கேட்டேன். இல்ல, நம்பாதீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க வந்து மணி லாண்டரிங் இதுல வந்து உள்ள வராங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு தேவையில்லாத வேலை. அது இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை சார். அப்படி துணை தெரியப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடம் ஒரு 700 ஓட்டு வித்தியாசத்துல ஊட்டியில உதகையில ஜெயிச்சதுதான் மிச்சம். ஆகவே அவர்களுக்கு என்ன வேணும்? இங்க ஷிண்டே மாதிரி ஆட்சியை கூப்பிடுவோம் மகாராஷ்டிரால, தீதி மாதிரி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுமா தீதிட்டு இருந்து? அது இல்லை சார். அவங்களுக்கு இதுல வர வேண்டிய அவசியமே இல்லை. திடீர்னு அந்த புகார் எடுத்திருக்காங்க. அதையே நீங்க வந்து அவங்களுக்கு எங்களுக்கு சாதகமா நீங்க வந்து போகணும்னு நினைக்கிறீங்க. குற்றம் சாட்டப்பட்டது திமுக முன்னாள் அமைச்சர் மேல. அப்போ திமுக முன்னாள் அமைச்சரை அமலாக்கத்துறை ஏற்கனவே என்னென்ன வழக்குல போட்டு தேடிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இதுல தாவேகா வழக்கு சேர்ந்து இருக்குங்கும் போது உங்களுக்கு ஃபேவரா நடந்துக்க பாக்குறாங்களோன்னு ஒரு சந்தேகம். இல்ல, சந்தேகம்லாம் கிடையாது. சந்தேகப்படாதீங்க. இது எங்களுக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு நிலை தொடர்கிறது. ஆகவே அவங்களோட எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல, நீங்க பிஜேபி உறுதியா எதிர்க்கிறீங்க, பிஜேபி உங்களை எதிர்க்குதாங்கிறதா கேள்வி. ஆமா சார், பிஜேபி எதிர்த்து தானே இருக்கு சார். உங்களுக்கு நல்லா தெரியும் சார், ராஜீவ் காந்தி அசாசினேஷன் எங்க நடந்தது? என்கொயரி மல்லிகையில தான் நடந்தது, மெட்ராஸ்ல. ரகோத்மன் தலைமை, ரகோத்மன் வந்து ரகோத்மன் வெர்சஸ் பிரபாகரன் போச்சு. கார்த்திகேயன் சீஃபா இருந்தாங்க. அந்த விசாரணை இங்க நடத்தப்பட்டது, எங்க ராஜீவ் காந்தி அசாசினேஷன். ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சரை அடிக்கடி டெல்லிக்கு கூப்பிட்டது காரணம் என்ன? ஏன் கூப்பிடணும்? அப்ப இது சாதகமா இருந்ததா? சென்னையில சாஸ்திரி பவன்ல சிபிஐ ஆபீஸ் இல்லையா? வாழ்நாள்லயே சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்து கை காமிச்சு சந்தோஷமா படம் பார்த்துட்டு வந்த மாதிரி வந்த ஒரே ஆள் நம்ம முதலமைச்சர் மட்டும்தானே. நீங்க பாத்தீங்களா அந்த காட்சியை? ஜீப் மேல ஏறி நின்று தேர்தல் வெற்றி அவர் அன்னைக்கே சொன்னாருண்ணே. கரெக்ட் நெல்சன் சார். ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன்னு, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல எங்களால. ஆனா அதே நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது ஏதோ பராசக்தின்னு புதுசா கதை விட்ட படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே அதை தூக்கிட்டு போய் இங்க இருக்க அமைச்சர், நார்த் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி அமைச்சர் கூட்டு போய் பிரைம் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பராசக்தியை பிரைம் மினிஸ்டர் பார்த்து டின்னர் கொடுத்து பாராட்டு தெரிவிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியா? அந்த படம் இன்னும் வரவே இல்லையே. ஜனநாயகமே போச்சு, மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இதுதான் சார். இதுல வந்து நீங்க சந்தேகப்படாதீர்கள். யாரையும் விலை கொடுத்து வாங்கும் இடத்திலே தாவேகா இல்லை. இப்பயும் பதிவு செய்யற ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். அந்த 45 எவ்வளவு எம்எல்ஏ வரலான்னு இருக்காங்க தாவேகா? ஒரு ஆர்வத்தில் கேட்கிறேன், இன்னும் எவ்வளவு எம்எல்ஏக்கள் டிசைன் பண்ணுவாங்க? 45 பேரும்
யார் ஆதரவு தெரிவித்து வாக்களித்தார்களோ ஒண்ணு ரெசிக்னேஷன், இல்லாட்டினா அவர்களே ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணி சப்போஸ் ஒரு மிஸ்டர் வேலுமணி முன்னாள் அமைச்சர் தலைமையில கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பா போச்சுன்னா, ஆகவே அவர் தாவேக்கு ஆதரவாளர்களாக தான் இருப்பார்களே தவிர மாறவே மாட்டார்கள். அவர்கள் இடத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். பேசலாம்.